Hi. So today I'm going to bust a big myth. என்னன்னா இந்த காஸ்ட்லியான ப்ராடக்ட் ஷாம்பு ஆயில் யூஸ் பண்றதுனால வந்து ஹேர் நல்லா இருக்கும், ஹேர் க்ரோ ஆகும். இல்ல முடி அடிக்கடியும் கீழே கட் பண்றதுனால எனக்கு ஹேர் க்ரோத் வரும். இல்ல அடிக்கடியும் தலை கோம் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஹேர் க்ரோத் வரும். ஸோ இதெல்லாம் உண்மையா? ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது அதை பத்தி தான். ஆக்சுவலி இல்லைங்க. முடி ஹேர் கட் பண்றதுனாலயோ, மல்டிபிள் ஷாம்பூஸ், காஸ்ட்லியான ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனாலயோ, இல்ல ஏதாச்சும் அந்த முடிக்கு உண்டான அது இது சாப்பிட்றதுனாலயோ இல்ல கோம் பண்றதுனாலயோ ஹேர் க்ரோத் வருமா? கிடையவே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க வந்து உங்க ஸ்கால்ப் எப்படி பாத்துக்கிறீங்க? ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்றீங்களா? ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு நல்லா ஹெல்த்தியா தூங்குறீங்களா? நல்லா கேர் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உங்க ஹேர் நல்லா இருக்கும். மீன் வந்து காஸ்ட்லி ப்ராடக்ட் ரொம்ப ஹை இதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம மைல்டான ப்ராடக்டை யூஸ் பண்ணாலே போதும். உங்களோட ஸ்கால்ப் நல்லா இருந்துச்சு, உங்களோட டயட் ப்ராப்பரா இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்துச்சுனாலே கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கிவ் மீ கால். பை.